அன்புள்ளவங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பிவேலி ஒர்க்ஸ். இதில் வந்தீங்கன்னா 2 மொபைல் நம்பர் இருக்குங்க. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நாமக்கல்லுங்க. ஒன்றுமில்ல, ஒரு ஃபோன் கால் மட்டும்தான். எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி எங்களுக்கு சைட் விசிட் பார்க்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்களே தான் போட்டு கொடுக்குன்னு சொல்லி அவங்க ஆர்டரு எங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் ஒரு ஃபோன் காலில் தான் நாங்கள் ஆர்டரை எடுத்தோம். இங்கே பாருங்கள், இது கிட்டத்தட்ட 1000 அடிங்க. 1000 அடிக்கு நாமக்கல்லில் நம்மளுக்கு காம்பவுண்ட் போட்டேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு 7 அடி போதும் போட்டு சொல்லியாச்சுங்க. 7 அடியில் 2 அடி டிஃபால்ட்டாக காங்கிரீட் ரோல் போச்சுன்னா மீதி 5 ஸ்லாப்புங்க. அதில் மேலே ஒரு டிசைன் கேட்டிருக்காரு, ஹோல்ஸ் டிசைன் கேட்டிருக்காரு. இது என்னென்னா கிட்டத்தட்ட இது கோழி பண்ணைங்க. அவர் கிட்டத்தட்ட 3 பிரான்ச் 4 பிரான்ச் வச்சுருக்காரு. இது 5வது பிரான்ச் போட்டிருக்காருங்க. 5வது பிரான்ச்சில் வந்து இங்கே பாருங்கள், இது நம்மளோட போர்டுங்க. ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் ஷோர், சிவகுமார் இன்ஜினியர். அதில் வந்து மொபைல் நம்பர் இருக்குங்க. ஒரு நம்பருக்கு இன்னும் அனதர் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஃப்ரண்ட் சைடு எடுத்தோம், இப்போ வந்து பேக் சைடு எடுத்துருக்கோம். எவ்வளோ நீட்டாக இப்போ பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு செகண்ட் குவாலிட்டிக்கு வித்தியாசம் நான் சொல்கிறேன் கேட்டுங்க. ஒரு மூட்டைக்கு வந்து மிக்ஸ் பண்ணி 8 பீஸ் அதான் ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 15 நாள் க்யூரிங் கொடுக்கணும் நம்ம போஸ்ட்டுக்கும். இங்கே பாருங்கள், நான் வரேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் நம்ம பேக்கிங் கொடுக்குறோம். பேக்கிங் கொடுக்கறனால லைஃப் லாங் நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துல வந்து இந்த ஜல்லி பீஸ் வச்சு பேக்கிங் பண்ணுறதில்ல. அதனால தான் நாங்கள் லைஃப் வந்து கம்மியாக போயிடுதுங்க. அதே மாதிரி இந்த 1 2 3 4 5 இன்னும் ஒரு 3 பீஸ் போத்தா ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. அதே மாதிரி போஸ்ட்டுக்கும் ஸ்லாபுக்கு நல்லா நம்ம க்யூரிங் கொடுக்கணும். 15 நாள் க்யூரிங் கொடுத்தா நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது ரூமு. அந்த ரூம் வந்து அவங்க கொடுத்தனால ஐடியா நல்லா இருக்குதுங்க. இது எப்படின்னா மேலே டாப் ஃப்ளோர் ஃபுல்லாமே காங்கிரீட் வந்துடுங்க. அந்த கீழே வந்து லேபர்ஸ் தங்குற மாதிரி ரூம் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா வருங்க. ஹாலோ பிளாக்கோ நம்ம செங்கலோ போட்டோன்னா 3 லட்ச ரூபா வரும். இது 1,50,000 லட்ச ரூபாய்க்கு வேலையை முடிச்சாச்சுங்க. இவருங்க டோர் போட்டு கொடுத்தாச்சு. கீழே வந்து தளம் வந்து வைக்காமல் நம்ம ஸ்லாப்லேயே தளம் வச்சு கொடுத்தாச்சு. இந்த சார் இருக்காருங்க, ஓனர். இவர் கேளுங்க. வாங்க சார். சார் அதான் சார், நாமக்கல் நீங்கள் நம்ம நேம் சார்? பேர் ஆனந்தராஜ் போட்டுக்கோங்க. சரிங்க சார். ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குங்க சார்? ஒர்க்கு நான் எதிர்பார்த்ததோட திருப்திகரமாக நல்லா இருக்குது. எத்தனை நாளில் முடிச்சு கொடுத்தாங்க சார்? நான் 10 நாளில் முடிக்கணும்னு தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதே 10 நாள் காம்பவுண்ட் பர்பஸ்க்காக கூப்பிட்டீங்க. நம்மளுக்கு ரூமும் நம்ம போட்டு கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக வந்து காம்பவுண்ட் போடணும்னு தான் கூப்பிட்டேங்க. சரி சார். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இதில் ரூம் பண்ணலாம்ங்கிறது. அதுக்கப்புறம் ரூம் போடுறத பார்த்தோன்னே எனக்கே திருப்திகரமாக இருக்குது. இப்போ நான் அங்கே ரூம் போட்டது கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு ஒக்கமாக செலவு பண்ணி தான் ரூம் போட்டேன். அதாங்க சார். இது பார்க்கும்போது அதை விட இது பெஸ்ட்டாக இருக்குது. ஆமாங்க. இந்த ரூம் பார்த்துட்டு நான் நிறைய ரெக்கமெண்ட் கொடுங்க சார். நல்லா சொல்லுவாங்க. சரி, நமக்கு என்ன ரூம் தேவைப்படுதுங்க. சரிங்க சார், நன்றி. இங்கே பாருங்கள், இது வந்து ரூம்குள்ளே வந்தாச்சு. இது வந்து 16க்கு 10ங்க. ரூம் போட்டு நீட்டாக போட்டாச்சு. லேபர்ஸ்க்கு தங்குற ரூமுங்க. இதே மாதிரி பார்ட்டிஷன் 3ஆக பிரிச்சிருக்கிறாரு. அவர் கொடுத்த ஐடியா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் கொடுத்த ஐடியா. எனக்கு ஐடியா வரல இந்த இடத்துக்கு. அவர் ஐடியா கொடுத்தனால டக்குன்னு இந்த ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. சார் வந்து இப்போ வந்து தளத்தை காட்டுறாரு. இந்த தளம் நாங்களே வச்சு கொடுத்தது லேபர்ஸ்க்கு. இது எப்படின்னா நம்ம ஜல்லி போட்டு நம்ம எம்சாண்டு போட்டு பண்ணுறது இல்லைங்க. நம்மளோட ஸ்லாப் வந்து எல்லாமே ஃபிட் பண்ணி நீட்டாக நம்ம காஸ்ட் வைஸ் கம்மியாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லா இடத்துல பண்ணுறதானுங்க. அதே மாதிரி ஜன்னல் ஸ்லாப்பு கொடுத்துருக்கு ஏர் சர்க்குலேஷனுக்காக. வென்டிலேட்டருக்கு நம்மளுக்கு பதிலாக நம்ம ஜன்னல் ஸ்லாப்பு ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அது நீட்டாக அமைஞ்சிருச்சுங்க. சார் இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இது வந்து 3வது ரூமுங்க. 3வது ரூம் வந்து 21க்கு 10ங்க. அது 2 ரூமு வந்து 16க்கு 10ங்க. எவ்வளோ லென்த்தியாக இருக்குது பாருங்கள், நீட்டாகவும் இருக்குது பாருங்கள். இன்னர் சைடு எல்லாம் எவ்வளோ நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா 8 அடி போஸ்ட்டு. 8 அடியில் டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போட்டுச்சுன்னா 6 ஸ்லாப்புங்க. வேறு எவ்வளோ லென்த்தாக நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். பக்கத்தில் வந்து கோழி பண்ணை ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இது கோழி பண்ணை. இதுதான் ஃபஸ்ட் பிரான்ச்சுங்க. இந்த சேஃப்டிக்காக நம்ம காம்பவுண்டு அமைச்சு கூப்பிட்டுருந்தாங்க. இது பாரு, இந்த பிரான்ச்சை பார்த்துட்டு நம்மளுக்கு ரூமும் பண்ணி கொடுக்க சொல்லி நம்ம கேட்டிருந்தாங்க. ரூமும் நம்ம முடிச்சாச்சு. நம்ம போர்டு இங்கே தான் இருக்குது. ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் ஷோர்னு சொல்லிட்டுங்க, சிவகுமார் இன்ஜினியர்ன்ட்டு. இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது வந்து கிட்டத்தட்ட 250 அடிங்க. 250 அடி பார்த்துட்டு நல்லா பிடிச்சிருந்தனால மறுபடியும் வந்து
நம்மளுக்கு 1000 அடி கொடுத்துருக்காங்க. வேலையை முடிச்சாச்சு, 10 நாளில் ஒர்க் முடிச்சாச்சு. இந்த மாதிரி கோழிப்பண்ணைக்கு இந்த அளவுக்கு கால் பண்ணுங்கள். அன்புள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். இங்கே பாருங்கள், இதில் வந்து 2 மொபைல் நம்பருக்கு, இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.